சிறுநீரக நோய் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக தொடர்ந்து சிறுநீரகம் பாதித்தவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதார நிலையில் பின்தங்கியோர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் அது தொடர்பான நோய்க்கு சிகிச்சை செய்வதில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் இதுபோன்று சிறுநீரகம் தொடர்பான நோய்களில் பாதித்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கி வருகிறது. மேலும் சிறுநீரக நோய் தொடர்பான விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் செயல்பட்டு வரும் சுகா தன்னார்வ அமைப்பினர் சிறுநீரக நோய்களுக்கு சிகிச்சைக்கான நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் நிதி உதவியை சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேர்மன் ராஜன் ஆறுமுகம் வழங்கினார். வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் துணைத் தலைவர் டாக்டர் காஜா மொய்னுதீன், ரோட்டரி கிளப் வடவள்ளி தலைவர் சரவணன், சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் சண்முகராஜ் மற்றும் நிர்வாகிகள் வீரமணிகண்டன், சரவண வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் குறித்து அதன் சேர்மன் ராஜன் ஆறுமுகம் கூறுகையில், சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் நிதி உதவிகளை வழங்க சுகா செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், குறிப்பாக கடுமையான சிறுநீரக செயலிழப்பு மற்றும் இறுதிநிலை சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உதவிகளை சுகா செய்வதாக கூறினார். மேலும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சை முறையை செய்வதோடு டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை முறைகளுக்கும் சுகா நிதி உதவி செய்வதாக தெரிவித்தார். மேலும் சிகிச்சைகளுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை குறைந்த விலையில் கிடைப்பதற்கான முயற்சியை சுகா மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் ரோட்டரி கிளப் வடவள்ளி, ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ரோட்டரி சிறுவாணி, ரோட்டரி பிளாசம் உள்ளிட்ட கிளப் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கேருந்து வந்திருக்கோம். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சந்தோஷ்குமார் பாதிப்பு, அதாவது சுயமாக ஒருத்தர் பாதித்தா தான் அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அந்த பாதிப்பில் தான் இந்த சுகா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பமானது. இந்த பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் உலகம் பூரா இருக்குது. அதில் இந்தியாவில் மோஸ்ட்லி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இந்த இதில் கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போகிறாங்க. இது நாளுக்கு நாள் இந்த கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிட்ட போகுது உலகத்துலேயும் சரி, நம்ம டோட்டல் ஏரியாவில். பட் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றாட வாழ்க்கை முறையில் நடக்கிற நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அது இல்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு நிறைய பேர் திடீர்னு தலைவலிக்குது, ஒன்னொரு மெடிக்கல் ஷாப் போக வேண்டியது, எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க, தலைவலிக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்க வேண்டியது. அவரும் ஏதோ அந்த ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவார், ஏதோ எமர்ஜென்சி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. இப்போல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டது கவர்மெண்ட். எப்படின்னா, ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கணும், டாக்டர்னுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் கிராமங்களில் யாருக்குமே இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா தெரியறதில்ல. என்ன ஃபெயிலியர் ஆச்சு, நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியறதில்ல. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியர் ஆனதே தெரியாமல் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சுகா ட்ரஸ்டினுடைய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கிராமங்கள்லையும் சரி, பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த சுகமாக வாழ்கிறது எப்படி, இந்த கிட்னி ஃபெயிலியர் எப்படி தடுக்கிறது, அப்படியே கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரை எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட். ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் பேசிக்காக தெரிஞ்ச பேஷண்ட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டயாலிசிஸ் ப்ரொசீஜருக்கு போகும்போது அவங்களுக்கு பேசிக்காக நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி நிறைய பேர் கிட்னி கிடைக்காம பேரண்ட் இருக்காங்க. பேரண்ட்ஸ் 50 வயசுல இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கை முறையில் 50 வயசு 60 வயசுலேயே பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க சன்ஸுக்கோ டாக்டருக்கோ பாதிச்சிச்சுன்னா கிட்னி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, வெளியிலையும் கிட்னி கிடைக்காது, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க ரிலேஷன் யார்ட்டாவது கேட்டால் அவங்களும் கிடைக்காது. அப்போது இந்த கிட்னி கிடைக்காம இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி நம்ம தடுக்கிறது, அதாவது கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி கண்டுபிடித்து எப்படி நம்ம சுகப்படுத்துறது, அதுக்கு எந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது. சப்போஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய மெடிக்கேஷன் 15,000 செலவாகும். இந்த 15,000 சாதாரண வாழ்க்கை தரத்தில் ஒரு மாதமே 15,000 சம்பளமே வாங்குவோம். இந்த சம்பளம் வாங்குறவங்க அந்த 15,000 எப்படி அஃபோர்டு பண்ணுவாங்க?
அந்த அஃபோர்ட் பண்ண முடியாத பேஷண்ட்டுகளுக்கு நம்ம ஒரு இது பண்ணுறோம். ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 75 ரூபாய்க்கு மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னா அது மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சொல்லி அது ஒரு 8 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 75 ரூபா மெடிசனாக 8 ரூபாய்க்கு கிடச்சிச்சின்னா மாதம் பூரா 3/8 24 240 ரூபா தான் செலவாகும். அந்த 240 ரூபா அஃபோர்டபுள் அவனுக்கு இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய்க்கு எப்படி அவனுக்கு மெடிசன் கொடுக்கறதுங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்குங்க பேஷண்ட்டுகளுக்கு 2500 3500 ரூபா செலவாகுது ஒரு டயாலிசிஸ்க்கு. ஒரு வாரம் 3 டயாலிசிஸ் பண்ணணும். இந்த 3 டயாலிசிஸ் அவங்களால எப்படி பண்ண முடியும்? அதுக்கு அந்த அந்த மெடிக்கல் காஸ்ட் எப்படி அவங்க அஃபோர்டு பண்ணுவாங்க? இதுக்கு நிறைய ட்ரஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுகளுக்கு ட்ரஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் மெஷின் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ரோட்டரி த்ரூவா. அவங்க வந்து ஒரு டயாலிசிஸ்க்கு 250 ருபீஸ் சார்ஜ் வாங்க, மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். இந்த 250 ருபீஸ் அஃபோர்டபுள். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது 3500 ரூபா செலவாகுங்கிற இடத்துல 250 ரூபாய்க்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது த்ரூவாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு வந்து டயாலிசிஸ் ப்ராசஸ்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அவர் மெடிசன் சாப்பிடணும். இந்த வாழ்க்கை பூரா மெடிசன் சாப்பிட்றது நம்ம எப்படி அதை அவரை இடையில விட முடியாது. அது வாழ்க்கை பூரா அவரை காப்பாற்றணுங்கிறது அதாவது கடவுள் புண்ணியத்தில் இந்த சுகா ட்ரஸ்ட் நல்லபடியாக டெவலப் ஆகி வந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட்டை வாழ்க்கை பூரா எங்களுக்கு காப்பாற்றுறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும், நீங்கள் அதுக்குள்ள சக்தியை கொடுக்கணுங்கிறத எங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் இதே மாதிரி இயலாத ஒரு மனிதர். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ்க்கு 2500 ரூபான்னா ஒரு வாரத்துக்கு 3 பண்ணிட்டு இருக்காரு. அந்த 3 பண்ணுறதுக்கு எங்களால் இயன்ற உதவி ஒரு அமௌண்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதனால அந்த பேஷண்ட் இங்கே வந்திருக்கிறாரு. இருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 25000 ரூபா கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணி அந்த ஃபண்ட் ரைசிங்கில் ஃபண்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்து அது ஃபுல்லாக அவங்களுக்கு அதை செஞ்சு முடிஞ்சால் செய்வோம். இல்லாட்டி ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் கொடுத்தான்னு இருக்கோம். ஆனால் சுகா ட்ரஸ்ட் மூலம் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுகளுக்கு 25,000 ருபீஸ் நாங்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அதாவது ஆப்ரேஷனுக்கு. அதே போல் வருங்காலத்தில் எந்த பேஷண்ட் வந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி எங்கள் டீமில் டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் உதவியுடன் சார் வந்து ரோட்டரி கிளப் வடவள்ளியோடைய பிரசிடென்ட்டு மிஸ்டர் சரவணன் அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம சண்முகராஜா சார் இருக்காரு, அவர் பிரசிடென்ட், இந்த அமைப்போடைய பிரசிடென்ட்டு. அவரு சண்முகநாதன், வீரமணிகண்டன், இவங்க எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்ல உள்ளவங்க தான். எல்லாரும் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் இந்த ட்ரஸ்ட்ல இணைந்ததுக்கு. இந்த அமைப்புல ஆயிரக்கணக்கான ஆள்கள் இணைந்திருக்காங்க. இப்போ எதுக்குன்னா எல்லாருமே ஒரு வகையில இந்த கிட்னி ஃபெயிலியர்ல பாதிச்சவங்க தான் இந்த ட்ரஸ்ட்ல அமைப்புல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இனியும் மேல்மேலும் இந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகி வரணும், நிறைய பேஷண்ட்களை காப்பாற்றணும். வாழ்க்கையில யாருமே இறக்கக்கூடாதுதான் எங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் தெரியாம இறந்து வரவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.